இந்தியாவுக்கான அமெரிக்க ஆதரவு வெளியான அறிவிப்பால் தவிடுபொடியான நம்பிக்கை. அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். சுட்டு வீழ்த்தப்பட்ட 77 இந்திய ட்ரோன்கள் பாகிஸ்தான் ராணுவம் விடுத்துள்ள கடும் சவால். கொட்டாஞ்சேனை மாணவி மரணத்தில் திடீர் திருப்பம், குற்றச்சாட்டுகளை மறுக்கும் என்பிபி அமைப்பாளர். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அதிர்ச்சி தகவல். மீண்டும் கூட்டமைப்பாக செயல்பட தயாராகும் தமிழரசு கட்சி. சந்திரகுமாரின் அதிரடியுடன் யாழ் மாநகர சபையை இறுதி செய்த சுமந்திரன். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பல பாதாள உலக கும்பல்களுக்கும் இடையிலான தொடர்புகள் இருப்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் 9 வேட்பாளர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 8 வேட்பாளர்கள், மக்கள் கூட்டணியின் 4 வேட்பாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் 3 வேட்பாளர்கள் மற்றும் சர்வஜன அதிகாரத்தின் ஒரு வேட்பாளர் ஆகியோர் அடங்குவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்திய கொலைகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். அதன்போது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பாதாள உலக கும்பல்களை ஒழிக்கும் என்றும் கூறினார். ஆனால் அது நடப்பதாக தெரியவில்லை என்றும் தயாஸ்ரீ குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்தராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். உயிரிழந்த மாணவி உடல்நலக்குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்று செய்யும் செயல் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற தனது மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மற்றொரு சம்பவமாக தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரினால் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இதேவேளை கொட்டாஞ்சேனை மாணவி உயிரிழப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் ஆயுதங்களை கீழே போடுமாறு இந்தியாவிற்கு கூற முடியாது, பாகிஸ்தானுக்கும் கூற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கட்டுப்படுத்தும் திறனுடன் எந்த தொடர்பும் இல்லாத போரின் நடுவில் நாங்கள் ஈடுபட போவதில்லை என ஜே.டி. வான்ஸ் கூறியுள்ளார். எனினும் வான்ஸும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை தணிக்க ஊக்குவிப்புகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி சர்வதேச மோதல்களில் இருந்து அமெரிக்கா விலகுவதை ஆதரிப்பவராக இருக்கும் வான்ஸ் ராஜதந்திர வழிகள் மூலம் இந்த விடயத்தில் நடவடிக்கைகளை தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இது ஒரு பரந்த பிராந்திய போராகவோ அல்லது ஒரு அணுசக்தி மோதலாகவோ மாறப்போவதில்லை என்பதே தங்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. சுற்றறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன்களை வழங்குவதற்கான அதிகபட்ச வரம்பை தற்போதைய ரூபாய் 2,50,000 ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 2 நாட்களில் இந்தியாவிலிருந்து ஏவப்பட்ட 77 ட்ரோன்களை பாகிஸ்தான் இதுவரை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதுடன் பாகிஸ்தான் ஏவிய குறைந்தபட்சமாக ஒரு விமானம் அல்லது ட்ரோனின் சிதைவை காட்ட வேண்டும் என இந்திய அதிகாரிகளுக்கு அவர் சவால் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பல இடங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதல்களில் மொத்தம் 33 பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் 76 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அவர்களில் 7 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் அடங்குவதாகவும் 7 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் 62 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் 14 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளாக நாம் மீண்டும் செயல்பட கோரிக்கை விடுக்கின்றோம் என தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாக அக்கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மிக கேவலமாக தேர்தல் காலத்தில் எங்களை எதிர்த்து போட்டியிட்டு இல்லாதவற்றை சொல்லி தங்களின் மகிழ்ச்சியை கொண்டாடியவர்கள் இப்போது நாங்கள் தேசிய மக்கள் கட்சியோடு டீல் பேசுகின்றோம் என்று பொறுப்புள்ளவர்களே குறிப்பிட்டு பேசுகின்றார்கள் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்ற முறையில் பொறுப்போடு இதனை மறுதளிக்கின்றேன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நல அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் தெரிவித்த கருத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் கருத்துக்கள் கர்வமானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர் ஒருவரால் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு உயிர் மாய்த்து கொண்ட 10ஆம் வகுப்பு மாணவியின் பெற்றோர் இன்னும் தன்னை சந்திக்கவோ அல்லது மனு அளிக்கவோ இல்லை என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். அதுடன் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு ஆணையகத்திடம் தனது வேண்டுகோள் இருந்த போதிலும் முறையான முறைப்பாடு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுமி இறந்துவிட்ட நிலையில் இந்த அமைச்சர் தம்மை மாணவியின் பெற்றோரை சந்திக்க வரவில்லை என்று சொல்வதில் தமது ஆணவத்தை காட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் முறைப்பாட்டை முதலில் செய்திருக்க வேண்டியவர் பாடசாலையின் அதிபராகவே இருந்திருக்க வேண்டும். எனினும் அவர் பிரச்சனையை மறைக்க முயன்றுள்ளார் என்று ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயத்தில் அரசியல் தலையீடு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த ஸ்டாலின் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சியுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்பட்டாலும் விசாரணை அரசியல் செல்வாக்கு இல்லாமல் தொடரும் என்று தொழிற்சங்கத்திற்கு உத்தரவாதம் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கு பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளை அக்கட்சி கைப்பற்றியுள்ளது. உள்ளூராட்சி அரசியலமைப்பின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அக்கட்சி இன்றைய தினம் கூட உள்ளது. தேர்தல் விடயங்களை எந்தெந்த சபைகளில் எவ்வாறு செயல்படுத்துவது, யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வரை தீர்மானிப்பது போன்ற கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் டெலோ பிளாட் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் யாழ் மாநகர சபையின் ஆட்சி நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் MP MA சுமந்திரன் பல நகர்வுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது.